வணக்கங்க. லேடிஸை பற்றி ரொம்ப மோசமாக பேசிகிட்டு இருக்காங்க. யூடியூப்பில் பண்ணுற ஒரு சிலர் பண்ணுற தவறுகளை எல்லாரையும் பாதிக்குது. சரிங்களா? தயவு செய்து சில பெண்கள் அப்படி நம்ம இருக்கிறனால தான் ஆம்பளைகள் நம்ம குறை சொல்லக்கூடாது. நாம் அப்படி இருக்கிறனால தான் அவங்க பார்வை வருது. அவங்க என்ன கண்ணை மூடிட்டு போவாங்க, கண்ணை திறந்துட்டு தான் போவாங்க. ஏதாவது ஒன்று தாறுமாறாக காட்டினா அது என்ன அப்படின்னு பார்ப்பாங்க தான். அது இயல்பு. எப்பேற்பட்டவங்களும் திரும்பி பார்ப்பாங்க. லேடிஸே பார்க்குறோம், அதனால் இப்படி போகிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். அதனால் தயவு பண்ணி யூடியூப்பில் நல்ல மாதிரியாக சேனல் போடுங்க. வியூவர்ஸ் போகாட்டியும் பரவாயில்லை, நல்லபடியாக கண்டென்ட் கொடுங்க. இந்த மாதிரி அடுத்தவங்களை தாக்கி பேசுகிறது, அடுத்தவங்களை சொன்னால் தான் நம்மளுக்கு போகும்னு நினைக்கிறது உங்களுடைய திறமை. உங்களுக்கு உள்ளூர என்ன இருக்கோ அதை வெளிப்படுத்துங்க. சரிங்களா? அதை வெளிப்படுத்தி பேசுங்க, அதே போதும். சும்மா அடுத்தவங்களை பற்றியெல்லாம் குறை கூறிகிட்டே இருக்காதீங்க. அடுத்தவங்களை பற்றி சொல்லி போட்டால் நமக்கு வியூவர்ஸ் போகும். எல்லாம் சொன்ன மாதிரி ஒரு சிஸ்டர் பேசிகிட்டு இருக்காங்க லைவில், அது மாதிரி இதாக இப்படியெல்லாம் மூடிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருந்தால் அவங்களெல்லாம் யார் பார்க்குற என்ன தெரியுதுன்னு நினைக்காதீங்க. ஆண் மக்களாகவே இருங்க, நல்லவையாக நடங்க. அந்த மாதிரி உள்ளவங்களை கல் எடுத்து சாத்தி விடுங்க. உங்கள் கண்ணில் படுற மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னா உங்கள் அக்காவோ தங்கச்சியாவோ ஒரு அம்மாவோ நினச்சி கல் எடுத்து விட்டு சாத்தி விடுங்க. உங்களை மாதிரி எத்தனை ஆம்பளை அதை வாட்ச் பண்ணுறான். தவறுதலாக காட்டிக்கிட்டு நல்லா இருக்குதா உட்காந்துருக்கிறது, இப்படி தெரிகிற மாதிரி உட்காந்துருக்கிறது, காலத்தை தூக்கிட்டு உட்காந்துருக்கிறது, என்ன ஜென்மங்க. இப்படி யார் வாழ சொல்கிறா, பிழைக்க சொல்கிறா? அந்த மாதிரி யாருமே பார்க்காதீங்க. ஆம்பளைக்கு திரும்பி பார்க்குறனால தானே அவங்க காட்டிகிட்டு இருக்காங்க. நீங்கள் திரும்பி பார்க்காதீங்க. இத்த கல் எடுத்து தூக்கி மண்டையில் அடிச்சுட்டு போயிட்டே இருங்க. எவ்வளோ கேவலமாக நடந்துகிட்ருக்காங்க. அசிங்கமாக இருக்குது இதெல்லாம் கேட்குறதுக்கு பார்க்குறக்கெல்லாம். தயவு பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. யூடியூப்பில் யூடியூப்னு அசிங்கப்படுத்துகிறாங்க, கேவலப்படுத்துகிறாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க மக்களே. இன்னும் வருங்காலத்தில் இருக்கிற பெண்கள் அந்த மாதிரி நடக்காதீங்க. வியூவர்ஸ் போகாட்டியும் பரவாயில்ல, நம்மளது ஒரு நாள் ரீச் ஆகும், நிச்சயமாக ரீச் ஆகும். நம்ம இதுக்குள்ளே வந்திருக்கிறோம் அப்படின்னா நம்ம ஒரு வெற்றிக்காக தான் அங்கே வந்திருக்கிறோம்னு நினைங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் நினைங்க. நிச்சயமாக நம்ம அது இது பண்ணுவோம். ஏன்னா அது அசிங்கமாக இருக்குது. பார்க்க கேவலமாக மற்றவங்க பேசுறது செய்கிறது, அதையே உக்காந்துட்டே பொழப்புக்கிட்டு படிக்கவும் போகாமல் வேலைக்கும் போகாமல் அப்படியே குறுன்னு பார்த்துட்ருக்கிறது. அப்போ வியூவர்ஸ் அதிகமாகுது, டைம் அதிகமாகுது, சப்ஸ்கிரைபர்ஸ் வர்றாங்க. இதெல்லாம் அசிங்கமாக இருக்குது, தேவையில்லாத வேலை. அதனால் பார்க்காதீங்க. நீங்கள் ஆண் மகனாகவே இருங்க. லேடிஸ் எல்லாம் அப்படி தான் இருப்பாங்க. இப்படி காமிச்சா தான் நின்றுட்டுருப்பாங்க அப்படின்ட்டு காலை காட்டுறது, மேலே காட்டுறது, கீழே காட்டுறது, என்னது அசிங்கமாக நடந்துகிட்ருக்காங்க. அதனால் நீங்கள் ஆம்பளையை குறை சொல்லாதீங்க. அந்த ஆம்பளை பார்த்தா, அந்த ஆம்பளை சொன்னால், இந்த ஆம்பளை காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வருமானம் இல்லையாட்டிருக்கு, சம்பாதிக்கிறதுக்கு வேறு வழி தெரியலையாட்டிருக்கு. காடுகார இருக்குது, வீடு வாசல் இருக்குது, என்ன பொழப்பு. கண்டபடியே பேசுகிறாளுங்க. சொன்ன மாதிரி பேட்டி எடுக்கிறதுக்கு ஓடி வீடியோ எடுக்குது. அந்த வீடியோவை எடுத்து உடனே இது இதாகிடுச்சு, வைரல் ஆகுது, இதை போடலாம் அதை போடலாம் அடுத்தவங்களை தூக்கி அதை வைக்கிறது அவங்கவுங்க சேனலில். தயவு செய்து பண்ணாதீங்க. நானும் இந்த தப்பு பண்ணியிருப்பேன், 1-2 பண்ணியிருப்பேன். இனிமேல் அந்த மாதிரி தவறு நான் பண்ண மாட்டேன், பண்ணவும் கூடாது. யாரும் அந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்களுடைய ஓன் இதை போடுங்க. சமையல் கலைகளை பற்றி பேசுங்க. தினம் கோலம் போட்டு கோலத்தை பற்றி எடுத்து போடுங்க. வீடு கூட்டுறீங்களா, இப்படி தான் கூட்டணும், இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து வச்சு இப்படி கூட்டணுங்கிறத காட்டுங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது தெரியாதவங்க கற்றுக்கிறதுக்கு, அந்த மாதிரி கொடுங்க. தப்பான விஷயங்களெல்லாம் மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்காதீங்க, கொடுக்காதீங்க. அது நல்லா இல்லை, அசிங்கமாக இருக்குது. பெண்கள், நம்மளும் பெண்கள் தான், கேவலமாக இருக்குல்ல. உன்னை பார்க்குறது என்னவோ அதே பார்வையில் தான் நம்மளையும் பார்ப்பாங்க. அவங்க நல்லவங்க யார் கெட்டவங்க யார், எப்படிப்பட்ட குடும்பத்துலேருந்து வந்திருக்காங்கன்னு யாருக்கு தெரியும்? யாருக்கும் தெரியாது. அதனால் யாரை பற்றி யாரும் எதுவும் பார்க்காதீங்க, பேசாதீங்க. தரகுறவாக மட்டமாக இது பண்ணாதீங்க. லேடிஸையும் ஜென்ஸும் கேவலமாக பேசாதீங்க. ஒரு 100ல் 2 பேர் பண்ணுற தப்புக்கு, அந்த 10ல் 2 பேர் பண்ணுற தப்புக்கு 8 பேரும் பாதிக்கிறோம். எல்லாரையும் சவுட்டு மணிக்கு பார்க்குறாங்க. எல்லார் வீட்லேயும் அம்மாக்கள் இருக்காங்க, அக்காக்கள் இருக்காங்க, ஒய்ஃப் இருக்காங்க, பிள்ளைங்கள் இருக்காங்க. அந்த ஸ்டேஜ் மாதிரி நீங்கள் நினைங்க. நம்ம வீட்டில் நம்ம கொண்டாட்டி இன்னொருத்தன் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைங்க. நம்ம அம்மா ஒருத்தர் சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைங்க. நம்ம பிள்ளைய ஒருத்தர் சொல்லக்கூடாது. அடுத்தவங்களை பார்க்குறீங்க, தான் பிள்ளை வந்துட்டா தான் பிள்ளைய அடுத்தவங்க பார்த்துடக்கூடாது, அடுத்தவங்க சொல்லக்கூடாது, அடுத்தவங்க பேசக்கூடாது. அவ்வளோ உசாரு. அப்படி தானே எல்லோரும் பற்றி வச்சுருப்பாங்க. அதனால் தயவு பண்ணி அது மாதிரி பார்க்காதீங்க, செய்யாதீங்க, பேசாதீங்க. எல்லாருக்கும் நல்ல லைக் கொடுங்க, நல்ல விதமான கமெண்ட்ஸ் கொடுங்க. கெட்ட வார்த்தையை போடுறது, பொழப்பு கெட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோன்ட்டு கெட்ட வார்த்தை போடுறது என்னது? உள்ள என்ன கலர் சட்டி போட்டிருக்க, என்ன கலர் ஆடி போட்டிருக்கிற, இதெல்லாமா பேச்சு? வேறு ஒன்றும் இல்லை. போய் அதெல்லாம் அம்மா அக்கா ஒய்ஃபு பிள்ளைங்களாம் இருப்பாங்களா, அவங்களெல்லாம் போய் காட்டிட்டு பேசிட்டு அவங்களெல்லாம் மற்ற அவங்கள்ட்ட காட்ட சொல்லுங்கள் போய். அப்புறம் கேட்கணும். வயசு வரம்பே கிடையாது. எந்த வயசில் யாரை பேசுகிறதுனே தெரியாது. இஷ்டமே சவுட்டு மணிக்கு பேசுகிறது.
நல்லா இருக்குது அது. ம், தயவு பண்ணி அப்படியெல்லாம் பேசாதீங்க, யாரையுமே பேசாதீங்க, தரவரவாக நினைக்காதீங்க, தரவரவாக பேசாதீங்க. பெண்களுக்கு ஒரு மரியாதை கொடுங்க, மதிப்பு கொடுங்க. தாய்மை, பெண்கள்னாலே தாய்மை. அந்த தாய்மைங்கிற பேரை அழிக்காமல் இருங்க சில பெண்கள், சரிங்களா? யாரும் கெட்ட பேர் வாங்காதீங்க. நீங்கள் உங்களுக்கு கெட்ட பேர் வந்தாலும் எங்களுக்கு அது அசிங்கம் தான். நீங்கள் யாரோ நாங்கள் யாரோ தான். ஆனால் பெண்கள்னு சொல்லும்போது அந்த இதில் நாங்களும் இருக்கோம். அதனால் கெட்ட பேர் பண்ணாதீங்க. சுயமாக உழைங்க, சம்பாதிங்க. புருஷன்மாரெலாம் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல. இப்படியெல்லாம் உயிர் நடமாட விட்டுட்ருக்குறாங்க. என்ன பண்ணுறது? காசு 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 அப்படியெல்லாம் சம்பாரித்து கொடுத்து அந்த காசு ஓகேவா? நல்லா இருப்பான். கேவலமாக இருக்குது. தயவுசெய்து தப்பான வழியில் யாருமே போகாதீங்க, தப்பாக பேசும்படி நடக்காதீங்க. வீடியோஸை நல்ல வீடியோவாக கொடுங்க. எனக்கெல்லாம் டான்ஸ், ஒரு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறதுவே வெக்கமாக இருக்குது. புருஷன் கூட சேர்ந்து ஆடி நிற்கிறதே வெக்கமாக இருக்குது. அப்படி யோசிக்கிறோம். நீ இதே மற்ற ஆம்பளைங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக காட்டிகிட்டு இருக்கிறீங்க. என்ன வீடியோஸ் இதெல்லாம்? சரி மக்களே, என் மனசுக்கு பட்டதை பேசிட்டேன். மன்னிச்சிருங்க. தப்பாக இருந்தால் என்னை மன்னிச்சிருங்க. நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள்.